வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்றைக்கி இந்த மாடல் ப்ளவுஸ் வெறும் கைக்கு மட்டும் எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது மாடல் வந்து நான் வந்து ஒரு லேயர் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஆல்ரெடி ஒட்டியிருக்கேன். இதில் வந்து நம்ம பாதி செயின் ஸ்டிச்சும் போட்டு வச்சுட்டேன். ஆல்ரெடி எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க, டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை பாருங்கள், இது நான் போடுறதே இதே வச்சு கூட நீங்கள் போடலாம். இது வந்து ஸ்டார்டிங்காக வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த தம்பில் வந்து கையில் வந்து பிடிச்சிக்கணும். எப்போவுமே த்ரெட்டை பிடிச்சிட்டு அப்படியே கண்டினியூஸாக போடும்போது உங்களுக்கு செயின் ஸ்டிச் ஃபார்ம் ஆகிட்டே வரும். நூலை வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் போட்டிங்க அப்படின்னா வராது. அழகாக அந்த தம்பில் பிடிச்சிட்டு கண்டினியூஸாக போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் விட்டுட்டேன், அதனால் திருப்பி அதில் வந்து போடுறேன். பாருங்கள், அப்படியே கண்டினியூஸாக வரும். ரொம்ப ஒரு அழகான ஸ்டிச் இது. கடகடன் போட்டுடலாம். செயின் ஸ்டிச் போட்ட பிறகு இது பக்கத்தில் வந்து ஒரு எல்லோ கலர் வந்து இந்த ஸ்டிச்சு ஸ்டெம் ஸ்டிச் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டெம் தான் போட போகிறோம் அடுத்தது. நெக்ஸ்ட்டு இந்த செயின் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஃப்ரேம் நகர்ந்துருச்சு. இப்போ கரெக்டாகிடுச்சு. இப்போ பாருங்கள், கரெக்டாக போட்டுட்டு வரேன். கொஞ்சமாக எடுத்து போடும்போது ஈக்குவலாக கரெக்டாக வரும். அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். த்ரெட்டு வந்து 3 த்ரெட் எடுத்திருக்கேன். 3 எடுத்து நாட் போட்டிருக்கேன். அவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இது முடிய போகுது, முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துகிட்டு கண்டினியூஸாக அப்படியே போடுறது தான் ஈஸியான ஒன்று. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கண்டினியூஸாக போடுறது தான். இதுவும் அதே தான். தம்பில் எப்போவுமே த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கும் போது நமக்கு ஒரே சைடு வரும். நீங்கள் தம்பில் பிடிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது கட்டை விரலில் பிடிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் போயிடும். அப்போ ஸ்டிச்சு வந்து மாறி போயிடும். அதனால தான் எப்போவுமே போடும்போது தம்பை கையில் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இதில் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். போடும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்னஸ் ஜாஸ்தியாக வரும் இந்த மாதிரி போடும்போது. இல்லைன்னா ஒவ்வொரு தட்டி நூலை இந்த பக்கம் தள்ளிட்டு போடும்போது உங்களுக்கு போடவே கொஞ்சம் லேட் ஆகிடும். ஆல்ரெடி த்ரெட்டு வந்து நம்ம கையில் தான் போடுறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சிக்கு விழும் டக்குன்னு. அதனால் நம்ம இப்படி பிடிச்சு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 சைடு போடணும். நான் ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன், அப்புறம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் அது எப்படி வருது அப்படின்னு. இது வந்து இந்த கையோட கரை பாகத்துக்கு வந்து இது வரும். இந்த ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அது. அந்த எல்லோ வேணால் நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டில் கூட இந்த எல்லோக்கு பதிலாக போட்டுக்கலாம். அது வந்து நம்ம இஷ்டம்தான். நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஜரி த்ரெட் வேணால் யூஸ் பண்ணிக்கிறதா யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடு தான். ஆனால் ஜரியில் போடும்போது கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கும், மற்றபடி தாராளமாக போடலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் போகலாம். இப்போ வந்து நான் இந்த வயலட் கலருக்கு எப்படி அந்த இது வந்து சீனி பசை, அதாவது சுகர் பீட்ஸ் வைக்க போகிறேன். இது எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இப்போது நான் அந்த பக்கம் எடுத்துகிட்ருக்கேன். எடுத்து இந்த மாதிரி கோத்துக்கோங்க. கோத்துட்டு ஃபுல்லாக அந்த பக்கம் ஃபுல்லாக தள்ளிக்கோங்க, எண்டு வரைக்கும் தள்ளிக்கோங்க. எவ்வளவு தேவையோ அந்தளவு நம்ம வந்து பீடு எடுக்கணும். இதுக்கு வந்து ஒரு 30 பீடு அப்படி கிட்ட வேணும். அப்போ தான் இது வந்து கவர் ஆகும். பாருங்கள், இவ்வளோ. இப்போ வந்து பாதி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி கையில் வச்சுட்டு நீடில் வச்சுட்டு இப்படி கையில் தள்ளினீங்க அப்படின்னா உள்ளே வந்துடும். அழகாக நம்ம இது பண்ணிக்கலாம். அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மட்டும் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போது ஆரம்பித்த இடத்துலையே குத்தி நம்ம எடுத்துக்கணும். எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். கரெக்டாக வச்சுக்கோங்க.
பாருங்கள் இப்படி வரும். இப்போ வந்து அந்த இடத்துல இன்னும் த்ரெட்டை விட்டு ஒரு லாக் போட்டுக்கலாம். அப்படி இந்த சைடே கூட நம்ம எடுத்து போடலாம். அப்போ போடும்போது நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் போடணும். போடலை அப்படின்னா, இப்படி லாக் பண்ணலை அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறது பெஸ்ட்டு. உள்ளே போயிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அது கொஞ்சம் டைம் ஆகும். இப்படி சுற்றி நம்ம போட்டுகிட்டே வரலாம். இது முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு நம்பர் 3 பீடுக்குள்ளது ஒரு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், இதை விட பெரிய சைஸ், அதாவது தேர்டு 3வது இது நம்பர் 3க்குள்ள பீடு வந்து எடுத்திருக்கேன். கோல்டன் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் கோல்டன் தான், அதுவும் கோல்டன் தான். இதுவும் அந்த இப்போ தைச்சோம் இல்லைங்களா, அதே சேம் மெத்தடில் தான் தைக்க போகிறோம். எவ்வளோ தேவையோ அதை அளந்து எடுத்து கோத்துக்கணும். கோத்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா அந்த பீடு ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி தைக்கணும். கொஞ்சம் லூஸ் விடணும். விட்டால் தான் நமக்கு தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அதனால் லூஸ் விட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம கோத்துட்ருக்கோம். இன்னும் ஒரு 2 பீடு தேவைப்படுது. 3 பீடு எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே குத்திப்போம். குத்திட்டு இப்போயும் சொன்ன மாதிரி தான் இதை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். லூஸ் விட்டோம்னா தான் நமக்கு இந்த கேப்பில் வந்து ஸ்டிச் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கு தான் லூஸ் விடுங்க அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், போட பாருங்கள் லாக் ஆகிட்டே வருது. நல்ல ஒரு கிராண்ட் ஸ்லீவ் கிடைக்கும் நமக்கு. வெறும் ஸ்லீவ்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். அது போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த லைன் போட்டுட்டு இது சுற்றி இந்த காம்பு மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அங்கேயும் வந்து நான் வந்து இது தான் போட்டிருக்கேன். அந்த இப்போ போடுறது நான் செயின் ஸ்டிச் போடுறேன். அந்த காம்புக்கும் இது வச்சு தைச்சிட்டேன். பீடு, சுகர் பீடு வச்சு தைச்சிருக்கேன். இப்போது இது சுற்றியும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். ஈஸியான ஒரு ஸ்டிச்சு. அது செயின் ஸ்டிச் போடும்போது பார்க்கவே ஒரு அழகான ஒரு இது கிடைக்கிது. இது சுற்றி போட்டுட்டு அப்புறம் இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த சுகர் பீடு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கேயும் வந்து ஒரு 2 சைடு போட வேண்டாம். ஏதோ ஒரு சைடு போட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். அது நம்ம எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம். அழகான ஒரு ஷேப் வந்துகிட்டே இருக்குது பார்த்திங்களா. போட்டு முடிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அங்கங்கே ஒரு குந்தனும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதை சுற்றியும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். அங்கங்கே ஒரு குந்தன் ஸ்டிக் பண்ணுற குந்தன் ஸ்டோன். அது இந்த பூ இருக்குது இல்லைங்களா, இந்த பூ வந்து அந்த நம்பர் 3க்குள்ளது. வெறும் அந்த ப்ளூ கலர் வச்சுட்டு அதை சுற்றி தைச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. இதையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு அழகான ஒரு தையல். அங்கங்கே ஒன்று
வந்து இந்த இட்லி பீடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது சரியாக ஒட்டாததுனால டக்குன்னு அது நகர்ந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.